வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 1000 நாமாவளிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நாமாவளிக்கும் ஒரு கதை இருக்குது. அதில் முதல்ல வரக்கூடிய நாமாவளி விச்வாய நம. விச்வாய நம. நம்ம ராமாயணத்தில் ராமனுக்கு இலக்குவன் எவ்வளோ நெருங்கிய ஒரு நெருக்கமானவனாக இருந்தாரோ, அது மாதிரி கண்ணனுக்கு நற்செல்வன் அப்படின்றவர் ஆயர்பாடியில் ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். அவர் டெய்லி மார்னிங் ஆனோன்னு கண்ணனுக்காக போயிடுவார். கண்ணனை ஆராதனை பண்ணணும், கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணணும், கண்ணனை அலங்காரம் பண்ணணும், கண்ணன் கூட இருக்கணும், அதுக்காக போயிடுவார். ஆயர்பாடியில் அவருடைய பசுக்கள் எருமை மாடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பால் கறக்க முடியாமல் சூழ்நிலையில் தன்னால் பால் சுரந்து ஆறு மாதிரி அவங்க வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் பால் பொங்கக்கூடாது, பால் பொங்கி வழிஞ்சால் அங்கே லக்ஷ்மி தங்க மாட்டா அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் இவருடைய வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தது. அது எப்படி அப்படின்றது தான் இப்போ இந்த கதை. அவர் எப்போ பார்த்தாலும் கண்ணனின் திருநாமத்தையே அவர் நினைத்து கொண்டிருந்தார். கண்ணனுக்கு சேவை செய்வதிலே இருந்தார். கண்ணனுக்கு நெருக்கமானவராக இருந்தார். அதனால் அவர் வீட்டில் அவர் சோம்பேறித்தனத்தினால எருமையை பால் கறக்காமல் விடலை, சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டு இல்லை, அவர் கண்ணனுக்காக சென்று விட்டார். அதனால் கறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. கண்ணன் விச்வம் என்றால் வடிவம், குணங்கள், பெருமை என அனைத்திலும் சிறந்தவன் தான் கண்ணன். கண்ணனின் உள்ளத்தை செலுத்தினால் அனைத்து செல்வங்களும் சாமானிய செல்வமான காசு பணம் மட்டுமின்றி உயர்ந்த செல்வமான பக்தியும் ஞானமும் கிடைக்கும். அதை உணர்த்ததுக்காக தான் முதல் நாமாவளி விச்வாய நம. புரியுதுங்களா? இனி இரண்டாவது நாள் பார்ப்போம்.